Marginal costing is nothing but variable cost. Variable cost. Okay. Additional cost for 1 unit of product or service. Additional cost. Marginal cost ko marginal costing ku enna vyathyasam na marginal cost na variable cost. Adoda applications na marginal costing. Okay. Marginal costing. Clear. Variable cost is nothing but product cost நம்ம சொல்லலாம். Fixed cost is period cost. என்னெல்லாம் variable cost ஓ அதெல்லாம் வந்து product உடைய cost நம்ம add பண்ணிக்கணும். Fixed cost இருந்தால் final contribution வந்து subtract பண்ணிக்கிறீங்க. Productல ஒரு பார்ட்டா சேர்க்க கூடாது. We have already seen that. Okay. So that's a main theme you have to understand. Now, product cost and fixed cost. Direct material, direct labor, direct expenses and variable overhead எல்லாம் ப்ராடக்ட்ல சேரும். சேல்ஸ்ல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ண பிறகு வருது கான்ட்ரிபியூஷன், அதுல இருந்து காமனா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் லெஸ் பண்ணுவீங்க. இதுதான் ப்ராடக்ட் காஸ்ட். இது ப்ராடக்ட் காஸ்ட். இது பேர் பீரியட் காஸ்ட். இது அந்த பீரியட் முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப அடுத்த பீரியட்ல நீங்க எது செலவு பண்ண வேண்டியது இருக்கும். That will be incurred period after period. Period after period. Absorption costing அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, காஸ்ட் ஷீட். Where direct cost, applicable overheads are charged to the cost of production or absorbed. அதாவது அது பேர் absorption costing சொல்லுவோம். Break even point அப்படிங்கிறது where the total revenue is equal to total cost. ரெண்டுமே மேட்ச் ஆன இடம், no profit no loss zone பேரு break even point. Cash break even point அப்படின்னு சொன்னாக்க only cash cost பார்ப்பீங்க, full cost கிடையாது, cash cost. Okay, your revenue should match the cash cost. Total cost அப்படின்னு சொன்னாக்க என்ன இருக்கும், cash costum non cash cost depreciationum இருக்கும். என்னோட இன்டென்ஷன் இது ரெண்டையும் சேர்த்து சம்பாதிக்கிறதா இருந்தால் அது break even point. இல்லைங்க எனக்கு இது மட்டும் சம்பாதிச்சா போதும்னு சொன்னால் அது cash cost break even point. Cost break even point அப்படிங்கிறது indifference point. ரெண்டு டிஃபரெண்ட் காஸ்ட் இருக்கு, ரெண்டு டிஃபரெண்ட் ப்ராடக்ட் இருக்கு அப்படி சொன்னாக்க ரெண்டு டிஃபரெண்ட் ப்ராடக்ட்டோ இல்ல ரெண்டு டிஃபரெண்ட் ஆபரேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எந்த ஆபரேஷன் லெவல்ல ரெண்டுமே ஒரே இன்கம் கொடுக்கும் இல்ல ஒரே காஸ்ட் கொடுக்குமோ அது பேர் காஸ்ட் பிரேக் இவன் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். Margin of safety is nothing but the sales in again above VP sales will be the margin of safety. Okay, comparison between absorption costing as well as marginal costing. Absorption costing க்கு marginal costing க்கு என்ன வித்தியாசம்? சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர் சப்ட்ராக்ட் பண்ணனும் in case of absorption costing. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர் அப்படிங்கிறது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுங்க. நம்ம காஸ்ட் ஷீட் படிப்போம்ல, அது என்னென்ன சேரும், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ், வேரியபிள் அண்ட் ஃபிக்ஸ்ட் ரெண்டும் சேர்த்து இதை தான் வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர் சொல்லுவோம். அதாவது இது சேல்ஸ், இது ட்ரேடிங்ல நம்ம டெபிட் பண்ணக்கூடிய ஐட்டமாக இருக்கும். அப்ப இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will get the gross profit. Of course you have to adjust for the closing stock. Okay, இந்த டோட்டல் இருந்து க்ளோசிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த பிளாக் நீங்க ஈஸியா எப்படி மைண்ட்ல வச்சுக்கலாம்னா இட்ஸ் சிமிலர் டு வாட் ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடுல வரக்கூடிய எல்லா ஐட்டங்களும் அது வேரியபிள் ஃபிக்ஸ்டுங்கிறத கிளாசிஃபை பண்ண மாட்டோம், மொத்தமாவே நம்ம போடுவோம். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ், வெதர் இட்ஸ் ஃபிக்ஸ்ட் ஆர் வேரியபிள் டசன்ட் மேட்டர், வில் டேக் ஆஸ் இட் இஸ். அதுக்கப்புறம் P&L அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டங்களை நம்ம இங்க சார்ஜ் பண்றோம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் including administration, common administration costs related to either related to that industry company, fixed ஆவும் இருக்கலாம், வேரியபிளாவும் இருக்கலாம், ரெண்டையும் நம்ம கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நெட் ப்ராஃபிட். இதே மார்ஜினல் காஸ்ட் ஷீட்டா இருக்கும்போது சேல்ஸ்ல இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்ல வரும்போது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர்ல என்ன வரணும் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we have to understand the subtraction of variable overheads only. Direct material, direct labor, factory overheads variable only. இங்க ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வேரியபிளும் ஃபிக்ஸ்டும் சேர்த்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சரா வரும். இங்க வேரியபிள் மட்டும் தான் வரும். டோட்டல் அதுல இருந்து நம்ம க்ளோசிங் ஸ்டாக் இங்க எப்படி சப்ட்ராக்ட் பண்ண, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணுவீங்க, க்ளோசிங் ஸ்டாக் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி சப்ட்ராக்ட் பண்ணிட்டாக்க நமக்கு வரது டோட்டல் கிடைக்குது. ஓகே ஓகே, ஸோ திஸ் இஸ் த டோட்டல். அதாவது சேல்ஸ் மைனஸ் திஸ் காஸ்ட்.
you subtracted. அதுக்கப்புறம் க்ளோசிங் ஸ்டாக் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. இதோட செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் வேரியபிளா இருக்கிறதா நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா you will be getting the contribution. ஓகே, அதாவது நீங்க இதை கண்டுபிடிச்ச பிறகுதான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க, வரது கான்ட்ரிபியூஷன். அதுல இருந்து ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் எதுவா இருந்தாலும் ஃபேக்டரி ரிலேட்டடா இருந்தாலும் சரி, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தாலும் சரி, நம்ம சப்ட்ராக்ட் பண்றதுக்கு நெட் ப்ராஃபிட். இங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இங்க ஃபிக்ஸ்டு காஸ்ட் இங்கே இருக்கும், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர். இதுல வரும்போது கான்ட்ரிபியூஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிருப்பீங்க, அது ஒரு டிஃபரன்ஸ் ரெட்ல கொடுத்துருக்கேன். இன்னொன்னு, இந்த க்ளோசிங் ஸ்டாக் கண்டுபிடிக்கும் போது ப்ரொபோர்ஷனேட் வேல்யூல கண்டுபிடிப்பீங்க. இங்க வந்து ப்ரொபோர்ஷனேட் வேல்யூ, அதாவது 1000 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறோம், அதோட வேல்யூ 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னாக்க, க்ளோசிங் ஸ்டாக் 200 இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும்? 2000 இருக்கும். அதே பீரியட்ல நீங்க மார்ஜினல் காஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல போட்டீங்கன்னா 1000 யூனிட்டுக்கு எவ்வளவு வரும்? இஸ் இட் 10,000 or more than 10,000 or less than 10,000? எதுவா இருக்கும்? more than 10 less than 10 equal to 10 அப்படின்னு சொன்னாக்க 8,000 or 9,000 less than 10. என்ன காரணம்? ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் சேரலையே இங்க. ஸோ 4 காஸ்ட் இருக்கிற இடத்துல இங்க 3 காஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க கம்மியா இருக்கு. ஸோ இட் வில் பி லெஸ்ஸர். அப்ப 200 யூனிட் அன்சோல்ட் இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்ன? டூ த கிராஸ் மல்டிபிகேஷன் 1800. ஸோ இது வந்து என்ன தெரியுது நமக்கு? ஸோ த க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ அண்டர் மார்ஜினல் காஸ்டிங் வில் பி லெஸ்ஸர் இன் த வெரி ஃபர்ஸ்ட் இயர். இந்த வெரி ஃபர்ஸ்ட் இயர் முதல் ஆண்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, மாறி போகலாம். ஓப்பனிங் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா தென் தேர் வில் பி இம்பாக்ட். யூஸ்வலா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க, ஃபிக்ஸ்டு இது ஓவர் க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தி இருக்கும்போது இல்ல புதுசா க்ளோசிங் ஸ்டாக் உருவாகும் போது எப்பொழுதுமே மார்ஜினல் காஸ்டிங்கோட க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ கம்மியா இருக்கும். அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அங்க ஃபிக்ஸ்டு சேரும், இங்க சேராது. ஸோ இப்ப உல்டாவும் நடக்குது. ஓப்பனிங் ஸ்டாக் ஜாஸ்தி இருந்து க்ளோசிங் ஸ்டாக் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க மார்ஜினல் காஸ்டிங்ல இருக்கக்கூடிய க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ ஜாஸ்தி இருக்கும் இன் ஜெனரல். ஏன்னா இது 1 word கொஸ்டின்ஸ்ல வருது. ஓகே, எப்படி கேட்கறாங்க அப்படின்னு சொன்னாக்க, க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ இஸ் மோர் தென் ஓப்பனிங் ஸ்டாக்கா இருந்தால் காஸ்டிங்ல ப்ராஃபிட் ஜாஸ்தியா, மீன்ஸ் அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல ப்ராஃபிட் ஜாஸ்தியா இல்ல மார்ஜினல் காஸ்டிங்ல ப்ராஃபிட் ஜாஸ்தியான்னு கேட்போம். க்ளோசிங் ஸ்டாக் அதிகமா இருந்தா ஜாஸ்தி ப்ராஃபிட் வரும் இல்லையா? க்ளோசிங் ஸ்டாக் ஜாஸ்தி போட்டீங்கன்னா கிரெடிட் ஐட்டம்பா ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கும். அப்ப இந்த ரெண்டு இதுல பாத்தீங்கன்னா இங்க 2000 இருக்கு, இங்க 1800 இருக்குன்னா இதுல ப்ராஃபிட் ஜாஸ்தி இருக்கு. சோ காஸ்டிங் as well as மார்ஜினல் காஸ்டிங், க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ அதிகமாச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்கம் அதிகம். எதுல? க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ ஹையரர் இன் காஸ்டிங் ஆக இருந்தால் காஸ்டிங்ல ப்ராஃபிட் ஹையரா இருக்கும், மார்ஜினல் காஸ்டிங்ல ப்ராஃபிட் லோவரா இருக்கும். இஸ் தட் ஓகே? க்ளோசிங் ஸ்டாக் ஹையரர் வெரி ஃபர்ஸ்ட் இயர் கேரண்டி. செகண்ட் இயர்ல வந்து என்ன பண்ணி ஆகணும்? யூ ஹேவ் டு கம்பேர் வித் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் 100 இருந்து க்ளோசிங் ஸ்டாக் 120 இருந்துச்சுன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஹையரர், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓப்பனிங் ஸ்டாக் 100 இருந்து க்ளோசிங் ஸ்டாக் 80 ரூபா இருந்துச்சுன்னா உல்டாவா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பார்ட்டை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூவேஷன் ப்ரொபோர்ஷனேட் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர். இது வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ல அதுல எவ்வளவு சேல் ஆகலையோ அதை நம்ம ப்ரொபோர்ஷனேட்டா கண்டுபிடிச்சு எடுக்கிறோம். இந்த 1000 யூனிட்டுக்கு 10,000 200க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட் 1000 யூனிட்டுக்கு 9,000 200 யூனிட்டுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபோர்ஷனேட்டா கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இது வந்து மிஸ்மேட்ச் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. தட் வில் ஹேவ் தி இம்பாக்ட் இன் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் அண்ட் மார்ஜினல் காஸ்டிங். இஸ் தட் ஓகே? ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் வரது கான்ட்ரிபியூஷன், அதுல இருந்து ஃபிக்ஸ்ட் காஸ்ட் லெஸ் பண்ணிட்டோம்னா ப்ராஃபிட். எப்பொழுதுமே இந்த மூணுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஈக்குவலா இருக்கும். சேல்ஸ் 100 ரூபாவா இருந்து வேரியபிள் காஸ்ட் 60 ரூபாவா இருந்தால் கான்ட்ரிபியூஷன் 40ன்னு சொன்னால் இந்த ரிலேஷன்ஷிப் வில் பி கான்ஸ்டன்ட் அட் ஆல் லெவல்ஸ். பர் யூனிட் ஆர் பர்சன்டேஜுக்கு ஒரு காலம், டோட்டலுக்கு ஒரு காலம், பிஇபிக்கு ஒரு காலம், மார்ஜினல் சேஃப்டிக்கு ஒரு காலம் ஓப்பன் பண்ணிக்கிங்க, ஈஸியா இருக்கும். பிஇபில வந்து நமக்கு இங்கே 0வா இருக்கும், மார்ஜினல் சேஃப்டில ஃபிக்ஸ்டு காஸ்ட் 0வா இருக்கும். அதாவது பிஇபில நீங்க சம்பாதிச்ச எல்லா கான்ட்ரிபியூஷனும் உங்களுடைய ஃபிக்ஸ்டு கமிட்மெண்டான காஸ்ட் அடைக்கிறதுக்கே போயிடும். மார்ஜினல் சேஃப்டில நீங்க சம்பாதிச்சது எல்லாமே உங்களுடைய பாக்கெட்டுக்கு வந்துடும். அதான் லாஜிக். இஸ் தட் ஓகே? திஸ் பார்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ பெட்டர் கால்குலேட் த units also total BEP marginal safety in units also. அது ஒன்றும் இல்லை, இதுல இருந்து நீங்க வந்து என்ன பண்ணோம், டிவைடட் பை செல்லிங் பிரைஸ் டிவைட் பண்ண இது வந்துடும். இதே நீங்க பர்சன்டேஜ்ல போடலாம். பர்சன்டேஜ்ல போடும்போது BEP பிளஸ் மார்ஜினல் சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல். இதை வந்து மறந்துடக்கூடாது, எல்லா இடத்துலையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். whenever we have the complication fit into that as a working note, you'll get the answer, right? So predominant base formula நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டியது இருக்கு. இதுல என்னென்ன ஃபார்முலா வச்சுக்கணும்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்குரிய ஃபார்முலா கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட் சரி PVR குரிய ஃபார்முலா வந்து கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ், பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்குரிய ஃபார்முலா வந்து என்னன்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை PVR சொல்லலாம்.
fixed cost divided by PVR னு சொல்லலாம் அல்லது PVR உடைய ஃபார்முலாவான C/S அப்படிங்கறத நீங்க உல்டாவா சொல்லலாம். மார்ஜினல் ஆஃப் சேஃப்டி வந்து இது fixed cost சம்பாதிக்கிறதுக்கு, அப்ப இது வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறதுக்கு எங்க எல்லாம் F இருக்கோ அங்கெல்லாம் நம்ம P ன்னு போட்டோம்னா மார்ஜினல் ஆஃப் சேஃப்டி கிடைச்சிரும். அதர்வைஸ் டோட்டல் சேல்ஸ் வந்து பிபி லெஸ் பண்ணா மார்ஜினல் சேஃப்டி அல்லது டோட்டல் சேல்ஸ் வந்து மார்ஜினல் சேஃப்டி லெஸ் பண்ணாக்க பிபி, அது வந்து நார்மல். அது யூனிட்ஸ்ல போல பர்சன்டேஜ்லயும் போடலாம், வேல்யூலையும் போடலாம். இந்த டிசைடு ப்ராஃபிட் வரும்போது உங்களோட டிசைடு ப்ராஃபிட் எப்படி இருக்கு? ஃபிக்ஸ்டா இருக்கா, வேரியபிளா இருக்கா, இல்ல ரெண்டும் சேர்ந்து இருக்கா? ஃபிக்ஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க டிசைடு ப்ராஃபிட் நியூமரேட்டர்ல ஃபிக்ஸ்டு காஸ்டோட ஆட் பண்ணிக்கணும், டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன். இது யூனிட்ஸ்ல கிடைக்கும். இன்டு சேல்ஸ் பிரைஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூல கிடைக்கும். இஸ் தட் ஓகே? அதாவது fixed cost divided by PVR போட்டா break even point மட்டும் கிடைக்கும். ஓகே, you will get the break even point, no profit no loss. அதே மாதிரி profit divided by PVR போட்டீங்கன்னா marginal safety மட்டும் தான் வரும். இது ரெண்டுமே நியூமரேட்டர்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா BP marginal safety ரெண்டும் சேர்ந்து வரும். அதான் டோட்டல் சேல்ஸ். அந்த டோட்டல் சேல்ஸ் தான் fixed cost and profit ஆட் பண்றேன். எப்படிப்பட்ட ப்ராஃபிட் நியூமரேட்டர்ல ஆட் பண்ணனும்னா இது எப்படி நம்ம fixed costங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கும் அதே மாதிரி ப்ராஃபிட்டும் ஃபிக்ஸ்டா சொல்லியிருந்தா நியூமரேட்டர்ல ஆட் பண்ணுங்க. அதே வேரியபிளா இருந்தால் டினாமினேட்டர் கான்ட்ரிபியூஷன் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட், ப்ராஃபிட்டும் வேரியபிளா இருந்தால் வேரியபிள் டிசைர் ப்ராஃபிட் இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணாக்க இது அட்ஜஸ்டட் கான்ட்ரிபியூஷன். அதாவது தான் சி மைனஸ் வேரியபிள் டிசைர் ப்ராஃபிட் டினாமினேட்டர்ல போடுறோம். இது வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க சேல்ஸ்ல சர்டன் பர்சன்டேஜ் கொடுத்தால் அது வேரியபிள் டிசைர் ப்ராஃபிட்டா இருக்கும். சேல்ஸ் எவ்வளவு நடக்குதோ அதுல 5% ஆர் 10% இருக்கணும்னு சொன்னா ரிப்பேர் டிசைர் ப்ராஃபிட் பேஸ்ட் ஆன் சேல்ஸ் which is nothing but variable. அது பதிலா டோட்டல் காஸ்ட்னு சொன்னால் டோட்டல் காஸ்ட் ஹேஸ் வாட் வேரியபிள் காம்பனன்ட் as well as fixed component ரெண்டுமே இருக்கா இல்லையா? So as we have the variable and fixed component both, and fixed cost உடைய வேல்யூ எவ்வளவு இருக்கோ அதோட டிசைர்ட் ப்ராஃபிட் நியூமரேட்டர்ல போடுங்க. அதாவது 10,000 ரூபாய் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருந்துச்சுன்னா 5% நான் எக்ஸ்ட்ரா எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க 5,000 நியூமரேட்டர்ல ஆட் பண்ணிக்கோங்க. ரைட், 10% of the fixed cost will be my profit, expected profit சொன்னால் fixed cost ஓட இதை ஆட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் வந்து ஏற்கனவே 10 ரூபாய் ஒரு யூனிட் இருக்குன்னா என்னோட ப்ராஃபிட் 1 ரூபாய், அதாவது 10% எதிர்பார்க்கிறேன்னா அது 1 ரூபாய் இல்லையா, அது டினாமினேட்டர்ல சப்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. So fixed cost 10,000, variable cost per unit 10 இருக்கும்போது fixed cost குரிய 10% 1000 நியூமரேட்டர்ல ஆட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் 10% 10 ரூபீஸ்க்கான 10% 1 ரூபாய் அப்படிங்கிறது டினாமினேட்டர்ல சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. So that's how you can do it. See, என்னென்ன சேஞ்சஸ் இருக்கோ அந்த சேஞ்சஸ் நம்ம இன்கார்பரேட் பண்ண தெரியும். So these are the main concepts or theory you have to understand. And revised sales price required to get a BEP in lesser or higher units. இப்போ நீங்க BEP கண்டுபிடிக்கிறீங்க, BEP எவ்வளவு வருதுன்னா 100 யூனிட்ஸ் வருது. நான் இப்ப என்ன கேட்கறேன்னா 80 யூனிட்லயே BEP ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். ஆஃப் கோர்ஸ் யூ கேன் ரீச். நீங்க 80 யூனிட்லயே BEP ரீச் பண்ணனும்னா சேல்ஸ் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணனும். அப்ப எந்த சேல்ஸ் பிரைஸ் வச்சிருந்தால் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி BEP பை செல்லிங் 80 ஆர் எனக்கு கொஞ்சம் ரேட் நான் டிஸ்கவுண்ட் பண்றேன்னு விருப்பப்படுறேன் சார், 100 வேண்டாம் 150க்குள்ளார எனக்கு BEP வந்தால் போதும், வாட் இஸ் தி பிரைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் யூனிட்ஸ், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை சேல்ஸ் யூனிட்ஸ் பிளஸ் variable cost will be the formula. So new BEP is equivalent to fixed cost divided by sales units plus variable cost per unit. இந்த ஃபார்முலா வச்சிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா அரைவ் பண்ணிக்கலாம். அப்ப இதுல வந்து நீங்க 80ல அரைவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இது 80 ரூபீஸ், ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எனக்கு தெரியும், வேரியபிள் காஸ்ட் தெரியும், எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் சேல்ஸ் வேல்யூவை மிஸ்ஸிங் டேட்டா மாதிரி கண்டுபிடிக்கலாம். இந்த 5th ஃபார்முலா பல இடத்துல நமக்கு அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட், 2 periods கொடுத்திருந்தால் change in profits divided by change in sales போட்டா அதுதான் PVR. So this is the PVR. PVR கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு சில சமயம் fixed cost கண்டுபிடிக்க மாதிரி வரணும். So அந்த fixed cost எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா fixed cost is equal to sales into PVR minus profit இல்லையா? சேல்ஸ்ல இருந்து PVR மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா you will be getting the contribution, அதுல இருந்து fixed cost subtract பண்ணிட்டீங்கன்னா you will get the profit, right? So இப்போ எனக்கு fixed cost வேணும்னா fixed cost is equal to this one. So இதுல இருந்து நீங்க profit subtract பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு fixed cost கிடைக்கும். இந்த ரெண்டும் சேர்ந்து தான் வரும் உங்களுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன்ல. காஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்க பிரேக் ஈவன் பாயிண்ட் இருக்குல்லையே அதே ஃபார்முலா தான், பட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எடுக்க மாட்டோம். நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க டிஃபரன்ஸ் இன் ஃபிக்ஸ்ட் காஸ்ட். 2 ஆப்ஷன் இருக்கு, ஏ பின்னு 2 ஆப்ஷன் இருக்கு. அப்ப ஏ எடுக்கிறீங்களா பி எடுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னாக்க ஏ உடைய காஸ்ட் எவ்வளோ, பி உடைய காஸ்ட் என்ன, ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அது நியூமரேட்டர்ல போடுங்க டிவைட் பை PVR, இல்லைன்னா வேரியபிள் காஸ்ட் டிஃபரன்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம். டிஃபரன்ஸ் இன் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் போடலாம். தட்ஸ் ஹவ் யூ கேன் டு இட், ரைட்? அதே சமயத்தில் எது சூட்டபிள் அப்படின்னு சொன்னாக்க லோ வேரியபிள் காஸ்டும் ஹை ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருந்தால் அது ஹை டிமாண்டுக்கு சூட்டபிள், ஹை வேரியபிள் காஸ்ட் வித் லோ ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருந்தால் லோ டிமாண்டுக்கு சூட்டபிளா இருக்கும். 8 கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட். இது வந்து டோட்டல் பிரேக் ஈவன் பாயிண்ட் இந்த கான்செப்ட். அப்ப கேஷ் பிரேக் ஈவன் பாயிண்ட்னா ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ல இருந்து நம்ம என்ன சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும், டெப்ரிசியேஷன் நான் கேஷை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அதர்வைஸ் கேஷ் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் டிவைடட் பை PVR போடுங்க. இதே ஃபார்முலா தான் இதுவும். there is no any complications, only the cash expenses will be taken in the numerator. And shutdown point, எந்த பாயிண்ட் இன் டைம்ல நம்ம ஷட் டவுன் பண்றது பெட்டர் rather than continuing அப்படி சொன்னாக்க
ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல இருந்து ஷட் டவுன் பண்றதுக்கு ஒரு காஸ்ட் வருது இல்லையா, அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு நீங்க ஆஸ் யூஷுவல் பிபி மாதிரியே கண்டுபிடிங்க. பிபிக்குரிய ஃபார்முலா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைட் பை பிவிஆர் இல்லைனா ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைட் பை இன்டு எஸ் பை சி இருக்குல்ல, அதே ஃபார்முலா தான் எஸ் பை சி. ஆனா ஃபிக்ஸ்டு காஸ்ட்ல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க, என்னது ஷட் டவுன் காஸ்ட் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறீங்க. யூ கீப் திஸ் இன் யுவர் மைண்ட். நவ ஒரு சேஞ்ச் இன் ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ், ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேஞ்ச் ஆகுது, வேரியபிள் காஸ்ட் சேஞ்ச் ஆகுது, இது 5% சேஞ்ச், அது 10% சேஞ்ச், இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அப்படி சேஞ்ச் ஆன பிறகு வாட் இஸ் அ பிவிஆர் பிபி எம்ஓஎஸ் கேட்கலாம். வாட் இஸ் அ சேஞ்ச் இன் பிவிஆர் பிபி எம்ஓஎஸ் கொடுக்கலாம். You have to recalculate the entire thing with the changes. The changes வந்து நீங்க recalculate பண்ணி ஆகணும். But special attention that you have to do is when the change happen in sales price, when the change happens in sales volume. அதாவது 10 ரூபாய் ஒரு யூனிட், ஓகே, per யூனிட் உடைய பிரைஸ் வந்து 10 and சேல்ஸ் யூனிட்ஸ் வந்து சேல் பிரைஸ் per யூனிட், சேல்ஸ் யூனிட்ஸ் வந்து பார்த்தோம்னா 100 அப்படின்னா டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு வருது 1000 இருக்கு. சேல்ஸ் பிரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க சேஞ்ச் இன் சேல்ஸ் பிரைஸ் 10% வச்சுக்கோங்க. இப்போ 10க்கு பதிலாக 11 மாறப்போகுது, சேல்ஸ் யூனிட்ஸ்ல சேஞ்ச் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இது வந்து எவ்வளோ வருது 111 மாறி போச்சு. 1100 மாறி போச்சு. அதே சேஞ்ச் இன் சேல்ஸ் வால்யூம் ஆக இருந்துச்சுன்னா சேல்ஸ் பிரைஸ்ல சேஞ்ச் இல்லை, சேல்ஸ் வால்யூம் வந்து தான் ஒரு 10% சேஞ்ச் இருக்கு. அப்ப 100 வித்ததுக்கு பதிலாக இப்ப 110 யூனிட் விற்கிறோம், அப்பையும் 1100 வருது. இஸ் தட் ஓகே? இது சேல்ஸ் பிரைஸ் சேஞ்ச், இது சேல்ஸ் வால்யூம் சேஞ்ச். ஆனா சேல்ஸ் பிரைஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கான்ட்ரிபியூஷன் அதிகமாயிடும். ஓகே, எப்படி அதிகமாகும்? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 100 தானேப்பா. ஒரு 5 ரூபாய் வாங்கி இப்ப 10 ரூபாய் வித்தது பதிலாக 5 ரூபாய் வாங்கி 11 ரூபாய் வித்தீங்கன்னா 5 ரூபாய் வாங்கி 10 ரூபாய் வித்தீங்க, அதே 5 ரூபாய் வாங்கி இப்போ 11 ரூபாய் வித்தீங்க அப்படின்னா 6 ரூபாய் கான்ட்ரிபியூஷன். ஸோ கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா பிவிஆர் சேஞ்ச் ஆகும். பிவிஆர் சேஞ்ச் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணக்கூடிய பிபி சேஞ்ச் ஆயிடும். ஸோ இட் வில் ஹேவ் த இம்பாக்ட் ஆன் த பிவிஆர் ஆஸ் வெல் அஸ் பிபி. எம்ஓஎஸும் சேஞ்ச் ஆயிடும். அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து வால்யூம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க 10லேருந்து 10 பிரைஸ்ல சேஞ்ச் இல்லை. 5 ரூபாய் வாங்கி முன்னாடி 10 ரூபாய் விற்றோம், இப்போ 5 ரூபாய் வாங்கி 10 ரூபாய் தான் விற்கிறேன். இப்போ கான்ட்ரிபியூஷன் 5 rupees தான். கான்ட்ரிபியூஷன் சேஞ்ச் ஆகல, இப்போ பிவிஆர் சேஞ்ச் இல்லை. பிவிஆர் சேஞ்ச் இல்லை அப்படின்னு சொன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டில பிஇபில சேஞ்ச் இருக்காது, பிவிஆர்ல சேஞ்ச் இருக்காது. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஆஃப் கோர்ஸ் வில் ஹேவ் த சேஞ்ச். இந்த ரெண்டு ப்ரிடாமினன்ட் கான்செப்டை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ சேல்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆச்சு, சேல்ஸ் பிரைஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க will have the impact in PVR, contribution, PVR, ultimately BEP. But in the case of change in sales volume, it will have only the impact in margin of safety. Abin mind lo vechunga, there is no more confusions here, right? Now practical problems la eppadi varum decision making la appdi சொன்னாக்க indifference point, which is nothing but cost to break even point. நம்ம ஏற்கனவே ஃபார்முலா பார்த்தோம். You have to apply this formula. Okay, this formula you can apply. And in case of sales mix na என்ன அர்த்தம் அப்படி சொன்னாக்க ABC மூணுமே ஈக்குவல் ஷேர்ல மிக்ஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் ஏ உடைய கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி இருக்கு. அப்போ நான் என்ன பண்றேன், ஏவை அதிகமாக சேல் பண்றேன், பிஎன்சி குறைக்கலாம்னு ட்ரை பண்றேன். அப்படி மாற்றி பண்ணோம்னா என்னுடைய அல்டிமேட் ப்ராஃபிட் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் அந்த சேல்ஸ் மிக்ஸ் மாடல். மூணாவது லிமிட்டிங் ஃபேக்டர் மாடல். வெரி ஆஃபன் வில் எக்ஸ்பெக்ட் லிமிட்டிங் ஃபேக்டர் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குரிய சில ரிசோர்ஸஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும். ப்ராப்ளி நான் சேல்ஸ் பண்ற யூனிட்ஸ், நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இந்த மார்க்கெட் இஸ் லிமிட்டட், ரைட்? அப்ப லிமிட்டடா இருந்தா என்ன பண்றது? அதே மாதிரி சேல்ஸ் இன் ருபீஸ் வால்யூம்ல லிமிட்டடா இருக்கு, அல்லது ஏதாவது ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் லைக் மெட்டீரியல், லேபர், ஹார்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ் லிமிட்டிங் ஃபேக்டரா இருந்தா அது பேர் லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாம், கீ ஃபேக்டர்னு சொல்லலாம். எதை வச்சு நம்ம முடிவு பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்க டிசைடிங் ஃபேக்டர். சேல்ஸ் இன் யூனிட்ஸ் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் இஸ் டிசைடிங் ஃபேக்டர். சேல்ஸ் இன் ருபீஸ் லிமிட்டடாக இருந்துச்சுன்னா பிவிஆர் இஸ் அ டிசைடிங் ஃபேக்டர். ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன், மெட்டீரியல்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க அந்த மெட்டீரியல் வந்து ஒரு யூனிட் யூஸ் பண்ணி அதிக லாபம் எனக்கு எது கொடுக்குதோ அதான் சூஸ் பண்ணும். அதாவது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் ஆஃப் தட் பர்டிகுலர் லிமிட்டிங் ஃபேக்டர் ஆர் கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், கான்ட்ரிபியூஷன் பர் ரூபி. ஸோ நேற்று இந்த கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ ஒரு கிலோ 10 ரூபான்னு சொல்றாங்க, ருபீஸ் 10 per kg. ஓகே, ஏ பின்னு ரெண்டு ஐட்டம் இருக்கு. ஏ உடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க 100, பி உடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொன்னாக்க 150 இருக்கு. ஓகே, நவ் கேஜி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு, இது வந்து 4 கிலோ, இது வந்து 5 கிலோ அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பர் கேஜி எவ்வளோ வருது? இது வந்து 20 ரூபாய், இது வரும்போது 30 ரூபாய். ஸோ எதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இதை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க, இது ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இஸ் தட் ஓகே?
So choosing B will be the better one. இப்படிதான் நம்ம டிசைட் பண்றோம். Contribution per such limiting factor. Suppose வேணும்ட்டு இந்த kg கொடுக்கலன்னா என்ன சார் பண்ணலாம்? ஓகே, ஒரு கிலோ 10 ரூபான்னு தெரியும் இல்லையா? அப்ப இவங்க மெட்டீரியல் வந்து கன்சம்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 × 10 40 ரூபான்னு கொடுத்துருப்பாங்க. இது 5 × 10 50 ரூபான்னு கொடுத்துருப்பாங்க. 40 ரூபா மெட்டீரியல் யூஸ் பண்ணி 100 ரூபாய் சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் 50 ரூபா மெட்டீரியல் யூஸ் பண்ணி 150 ரூபாய் சம்பாதிக்கிறோம். Then what is the contribution per rupee of material? ஒவ்வொரு ரூபாவும் மெட்டீரியல் செலவு பண்ணா என்ன கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது? So 100 divided by 40 போட்டோம்னா 2 rupees 50 paisa கிடைக்குது. ஒவ்வொரு ரூபாவும் நம்ம மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்ணாக்க எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து 2 ரூபாய் மிச்ச லாபம் வருது. அதே இது பண்ணீங்கன்னா 150 by 50 போட்டீங்கன்னா 3 rupees will be the answer. 3 rupees will be the answer. So இதை நீங்க சூஸ் பண்றீங்க, இது சூஸ் பண்ண வேண்டாம். அல்டிமேட்டா ரெண்டும் ஒரே ஆன்சர் தான். ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். So that's a logic. So இது மாதிரி பண்ணலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா limiting factor, optimum production mix. இந்த limiting resources வச்சு what could be the extra quantity you will be manufacturing அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் optimum product mix. And அந்த ப்ராடக்ட் மிக்ஸ் நீங்க ரெக்கமெண்ட் பண்ண பிறகு அதோடைய ப்ராஃபிட்டபிலிட்டி என்னங்கிறதை நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஆகணும். இதில் நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் இஸ் கிவன் ஃபார் ஏ யூனிட். பர் யூனிட்டுக்கு ஃபிக்ஸ்டு காஸ்ட் கொடுக்க கூடாது. அப்படி பர் யூனிட் கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் த கிவன் லெவல் ஆஃப் ஆப்ரேஷன். எந்த ஆப்ரேஷன் கொடுத்துருக்கிறோமோ அந்த லெவலுக்கு மட்டும் தான். தட் வில் பி ஸ்டாண்டர்ட். அப்படின்னா எந்த ஒரு லெவலா இருந்தாலும் சரி அது ஃபிக்ஸ்டு காஸ்ட் மாறக்கூடாது. அது அப்படியே நம்ம வச்சு எடுத்துக்கணும். தீஸ் ஆர் த பாயிண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கேஸ் ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர் மாடல். எலிமினேஷன் ப்ராடக்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்ப கான்ட்ரிபியூஷனே நமக்கு நெகட்டிவா இருக்கோ அப்பதான் எலிமினேட் பண்றோம், இல்லைன்னா எலிமினேட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றீங்க 10 ரூபாய்க்கு, சேல் பண்ணும்போது 11 ரூபாய்க்கு சேல் பண்றீங்க அப்படின்னு சொன்னாக்க 1 ரூபாய் லாபம் இருக்கு. ஆனா ஃபிக்ஸ்டு காஸ்ட் 2 ரூபாய் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க, நஷ்டம் வருதுன்னு நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை வேற ஒருத்தர் இப்போ அப்சார்ப் பண்ண வேண்டியதா போயிடும். ஸோ அதனால நம்ம டோட்டல் ப்ராஃபிட் வச்சு முடிவு எடுக்கக்கூடாது. எதை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்கணும்? கான்ட்ரிபியூஷன் பாசிட்டிவா இருந்தால் we can still continue that. அது நெகட்டிவா போச்சுன்னா அது அட்வைசபிள் கிடையாது. you can shut down. Accepting foreign order. So foreign order வரும்போது negotiated prices நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்ம ஒரு பிரைஸ் சொல்லுவோம், அவங்க ஒரு பிரைஸ் கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பிரைஸுக்கு நம்ம கொடுக்கலாம்? லோக்கல் மார்க்கெட்ல இருக்கிற பிரைஸ் அவன் அக்செப்ட் பண்ண மாட்டான். The minimum sale price in this case is equal to variable cost. At least variable cost ஆவது நான் சம்பாதிக்கணும். அதுக்கு மேல 1 ரூபாய் இருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட்டபிள் தான். இந்த அக்செப்டிங் ஃபாரின் ஆர்டர்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னாக்க, ஓவர் டைம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுடைய கெப்பாசிட்டி தாண்டி ஒர்க் பண்ற மாதிரி இருந்தாலும் எம்ப்ளாயிஸ் ஓவர் டைம் வாங்குவீங்க, அப்போ ஓவர் டைம் பிரீமியம் கொடுக்க வேண்டியது இருக்கும். கெப்பாசிட்டி எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆகிற காஸ்ட் இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க ஃபாரின் ஆர்டர் ஃபைனலைஸ் பண்ணி ஆகணும். வேரியபிள் காஸ்ட் பிளஸ் பிகாஸ் ஆஃப் அக்செப்டிங் த ஃபாரின் ஆர்டர் ஐ மே இன்கரிங் எனி ரெலவென்ட் காஸ்டஸ் இன் அடிஷன் டு த எக்ஸிஸ்டிங் காஸ்ட் அப்படின்னு அதையும் சேர்த்து தான் நம்ம ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஸோ தட்ஸ் அ பாயிண்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஷட் டவுன். ஷட் டவுன் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அட் வாட் பாயிண்ட் இன் டைம் யூ கேன் ஷட் டவுன். இது வந்து ஷட் டவுன் பாயிண்ட். அது அமௌண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாக்க, இந்த பிசினஸ் ஷட் டவுன் பண்ணாமல் மார்க்கெட்ல டிமாண்ட் கம்மியா இருக்கு, நமக்கு ப்ராஃபிட்டபிளா இல்ல, ஓகே நோ ப்ராப்ளம். அட்லீஸ்ட் இதை ஆப்ரேட் பண்றதுக்கு என்ன காஸ்ட் வருது? 1 lakh ஆகுதுங்க. அதே சமயத்தில் ஷட் டவுன் பண்ணாக்க என்ன காஸ்ட் வரும்? ஷட் டவுன் பண்ணாலும் வேற வழி இல்லை, நம்மளால 50,000 ரூபாய் கீழே செலவு பண்ணாம இருக்க முடியாது. ஷட் டவுன் பண்ணி வச்சிருந்தா அதுக்கான ரெண்ட் கொடுக்கணும், அங்க இருக்கக்கூடிய மெஷின்ஸ் எல்லாம் அப்பப்ப ரிப்பேர் பண்ணியாவது வைக்கணும், அதுக்கு 2 ஆளை போடணும், அதுக்காவது 50,000 ரூபாய் செலவாகும். ரன் பண்ணா 1 லட்சம் ரூபாய் காஸ்ட், அதே சமயத்தில் க்ளோஸ் பண்ணா 50,000 ரூபாய் காஸ்ட். ஸோ அப்போ ரன்னிங் காஸ்ட் வந்து 1 lakh, க்ளோசிங் காஸ்ட் வந்து 50. ஓகே, அப்படின்னு என்ன பண்ணலாம்? நீங்க ஷட் டவுன் பண்ணுங்க. அதே மாதிரி 1 lakh ரன்னிங் காஸ்ட் 50,000 ரூபாய், ஆனா ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவாகும். அப்ப என்னாச்சு? 1.5 லட்சம் ரூபாய் ஷட் டவுன் பண்ணிட்டு எப்ப பிக்கப் ஆகுது அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னொரு 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணோம். அதுக்கு நம்ம ரன் பண்ணா 1 லட்சம் தான் செலவாகுது. ரன் பண்ணிட்டு போங்க, 1 லட்சம் ரூபாய் நஷ்டத்தோட போங்க, இல்லைன்னா 1.5 லட்சம் ரூபாய் லாஸ். ஸோ you have to add up these two costs to compare with the cost of production. If the cost of shutdown and cost of restart or resuming the operations put together is less than cost of operation இருந்தால் நீங்க கம்ஃபர்டபுளா ஷட் டவுன் பண்ணுங்க. இல்ல அப்படி சொன்னாக்க நீங்க கண்டினியூ பண்ணுங்க, though you are facing the loss. Okay, so we have seen these two aspects. Make or buy. Buy only if the buy price is less than variable cost. நீங்க மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ன வேரியபிள் காஸ்ட் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதை காட்டிலும் கம்மியா இருந்தால் மட்டும் நீங்க பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க வெளியிலிருந்து வாங்குங்க. ஓகே, பையிங் பிரைஸ் இஸ் மோர் தென் வேரியபிள் காஸ்ட் இருந்தால் நீங்க பண்ணிடுங்க. ஓகே, பை பிரைஸ் இஸ் 10, வேரியபிள் காஸ்ட் இஸ் 8 அப்படின்னு என்ன பண்ணலாம்? மேனுஃபேக்சர். அதே சமயத்தில் பை பிரைஸ் 10 ரூபாய், வேரியபிள் காஸ்ட் வந்து 12 ரூபாய். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆச்சுங்க? யூ கேன் கோ ஃபார் பையிங். யூ கேன் கோ ஃபார் பையிங். இது பை, இது வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். வேரியபிள் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் தான் பார்க்கணும், டோட்டல் காஸ்ட் பார்க்கக்கூடாது.
பிளான்ட் மெர்ஜர் வருது 2 லெவல் அப்படின்னு சொன்னாக்கா ஒன்னு 80% ஆப்ரேட் பண்றாங்க, இன்னொன்னு 70% ஆப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்படி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணணும், டேரக்டா மெர்ஜ் பண்ண முடியாது. இது ரெண்டையும் நீங்க கிளப் பண்ணணும். இதை வந்து 100% கெப்பாசிட்டி இருந்தா எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த 70-100% கெப்பாசிட்டி இருந்தா எப்படி இருக்கும்னு நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஃபுல் கெப்பாசிட்டியை நீங்க மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணிட்டு தென் ஆஸ் யூஷுவல் நீங்க பிஇபி கண்டுபிடிக்கணுமோ பிவிஆர் கண்டுபிடிக்கணுமோ இந்த கன்வெர்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்க போடலாம். இஸ் தட் ஓகே? So these are the points you have to keep in your mind. So I have given that entire summary in 2 pages predominantly. இது ஒரு பேஜுங்க, இது ஒரு பேஜ், இது ஒரு பேஜ். இந்த 2 பேஜ் மெயின். ஒரு இன்ட்ரோ தியரி வந்து நம்ம இங்க பார்த்தோம். This is intro theory. Is that okay? Come on. If you want to make notes of this, then you can make a note of that.